ரம்ஜான் பண்டிகை 5 கிலோ பிரியாணி மெல்ல செய்ய போகிறோம். மெல்ல வீடியோக்குள்ள போயிடலாம். 5 கிலோ பிரியாணி செய்ய தேவையான ஆயிலை ஊற்றிக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் வாசனை பொருளை சேர்த்துக்கிறோம். இப்போ நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். பொடியாக ஸ்பைனாக சாப் பண்ணி வச்ச வெங்காயம் பாருங்கள். 5 கிலோ பிரியாணிக்கு 2 கிலோ வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். நெருப்பு வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கிறோம். வெங்காயம் வதங்குற வரைக்கும் நெருப்பு ஸ்லிம்மில் தான் இருக்கணும். நம்ம வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கலாம். அஞ்சு கிலோ பிரியாணிக்கு 1 லிட்டர் ஆயில் போதும். 1 கிலோவுக்கு 200. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே 10 கிராம். வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிறோம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் கலர் வதங்கியாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுட்ரு, காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஆயிலே சேர்த்துக்கிறோம். ஆயிலே சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி கொடுக்கும்போது நம்ம கலர் பவுடர் எதுவும் சேர்க்க வேணாம், அதுவே நம்மளுக்கு கலர் கொடுத்துரும். பிரியாணிக்கு தேவையான போதுமான கலரு அதிலே கிடைக்கும் பாருங்கள். இப்போ புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். இப்போ தக்காளி கிலோவுக்கு அதான் 400. 2 கிலோ தக்காளி. தயிர் வந்து ஒரு 1/2 லிட்டர் சேர்த்துக்கிறோம். நீங்கள் வீட்டில் தயிர் இருந்தால் 1 லிட்டர் சேர்த்துங்க, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். 1 லிட்டர் தயிர் இருந்தால் சேர்த்துங்க. இப்போ நம்ம 1/2 லிட்டர் தயிர் சேர்த்துருக்கோம். வெங்காயம், தக்காளி, தயிர், சில்லி பவுட்ரு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா வதக்கணும். உப்பு 250 கிராம் உப்பு, சால்ட்டு 5 கிலோவுக்கு 250 கிராம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா உடையத்துக்கு 1 லிட்டர் தண்ணியை சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 7 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு ஊற்றிக்கிறோம். அப்போ தான் புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே உரைக்கும். சிக்கனை சேர்க்குறோம். 5 கிலோவுக்கு 5 கிலோ சிக்கன் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணும்னா ஒரு 6 கிலோ சிக்கன் சேர்த்துங்க. சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். அதிகமாக குக் பண்ணாதீங்க. அதிகமாக குக் பண்ணிங்கன்னா சிக்கன் உடஞ்சிரும். 5 மினிட்ஸ் போதும். இப்போ 5 கிலோ பிரியாணிக்கு ஒரே தம் பிரியாணி, நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரே தம் பிரியாணி. 5 கிலோ பிரியாணிக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். வாட்டர் பார்த்தீங்கன்னா 5 கிலோ பிரியாணிக்கு 8 லிட்டர் தண்ணி. 8 லிட்டர். 1 கிலோவுக்கு 1.5 லிட்டர் தண்ணி நீங்கள் சேர்த்துங்க. 1 கிலோ பிரியாணி செய்கிறீங்க சப்போஸ்னா 1 கிலோவுக்கு 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துங்க. குக்கரில் செஞ்சாலும் நீங்கள் 1 சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு செக் பண்ணிடுறோம். உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே தொண்டைக்கு உரைக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ தண்ணி கொதிக்குது. நம்ம வடித்து வச்ச பாசுமதி ரைஸை சேர்த்துக்கலாம். 5 கிலோ பாசுமதி ரைஸு இண்டியா கேட் தான் எடுத்துருக்கேன் நான். இல்லை யூனிட் சேர்க்குறவங்க சேர்க்கலாம். பாசுமதி ரைஸ் நிறைய வெரைட்டி இருக்குது. நான் இண்டியா கேட் எடுத்திருக்கேன். காஸ்ட் அதிகமாக போடுறன்றவங்க யூனிட் ரைஸ் எடுத்துக்கலாம். இண்டியா கேட் கிளாசிக் இருக்குது, எதை வேணாலும் எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் பாருங்கள். பொறுமையாக ஷேக் கொடுக்கணும். இப்படி ஒரு ஷேக்கு, அப்படி ஒரு ஷேக்கு. நீங்கள் போட்டு கிண்டக்கூடாது. கிண்டினீங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும். பொறுமையாக ஷேக் கொடுக்கணும். தணல் வந்து ஸ்லோவாக வைக்கணும். நெருப்பும் தீ அதிகமாக இருக்கக்கூடாது. ரைஸ் போட்ட பிறகு தீ அதிகமாக வச்சிங்கன்னா அங்கே பாருங்கள் தணல் வந்து ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் தணல் நிறைய கொடுத்தீங்கன்னா அடி பிடிக்கும் பிரியாணி. நம்ம பிரியாணியில் அடிலாம் எதுவும் பிடிக்காது. இது மாதிரி செய்யுங்க. நான் சொல்கிற மெத்தட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக வந்து இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ ஃபைனலாக நெய் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் நெய் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோன்னா பிரியாணி வந்து இந்த நெய்யோடைய ஃப்ளேவர் வந்து அப்படியே பிரியாணிக்குள்ளே தம் ஆகும்போது இறங்கும். அதனால் டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஒரு சிலர் வந்து கடைசியாக போடுவாங்க. நான் வந்து முன்னாடியே போடுறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுமாதிரி சேர்த்துங்க. இப்போ வந்து நெருப்பு போடுறோம். கங்கு வந்து கொஞ்சம் தேவையான கங்கு மேலே போட்டுக்கலாம். போட்டு சுற்றி ரிங் மாதிரி கட்டி விட்ருங்க. நீங்கள் கம்மியாக செஞ்சால் நம்ம பண்ணிங்க. பிரியாணி ஃபைனலாக பார்த்தா தம் ஆகிடுச்சு. பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்க்கலாம் எப்படி வந்துருக்குதுன்னு.
நான் சொல்கிற மெத்தடை பாருங்கள் எங்கள் சன்னு வந்திருக்காரு வீடியோவில் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோவில் வந்திருக்காரு. அவருக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ பேசியிருப்பார் என் சன்னு. பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நம்ம முஸ்லீம் ஸ்டைலில் செய்கிறோம் பிரியாணி. பாருங்கள் பிரியாணி ஒன்று ஒன்றும் எப்படி வந்துடுது பாருங்கள். உடையாமல் நம்ம பாய் வீட்டு பிரியாணி மாதிரியே வந்துடுது பாருங்கள். நான் சொல்கிற மெத்தடில் செய்யுங்க. நீங்களும் எங்கேயாச்சும் வெளியூருக்கு டூருக்கு எங்கேயாச்சும் சுற்றுலா போனோம், சொந்தக்கார வீட்டுக்கு போனோம், ஃபங்க்ஷனுக்கு போனோம், ஏதாச்சும் நீங்களே செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். 1 கிலோ பிரியாணி எப்படி செய்யணும் அதுக்கும் வீடியோ போடுறோம். நம்ம சேனலில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். பிரியாணி பாருங்கள், பிரியாணி பர்ஃபெக்டாக வந்துருக்குது. உடையாமல் வடி பிரியாணி எப்படி வருமோ அதே மாதிரி உடையாமல் வந்துருது பாருங்கள். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரைஸ் உடையாமல் நீட்டாக நூல் மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிரியாணி டேஸ்ட்டாக வரும். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனல்